களம் 2026க்கு வரவேற்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைய போகிறது முன்னாள் அமைச்சர், செஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் திரு மஸ்தான் இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். டீ கடையில தொடங்கின பயணம், சட்டப்பேரவை, அமைச்சர், இப்படி பல பொறுப்புகளை வகிச்சிருக்கிறீங்க. எப்படி இந்த பொது வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது சாமானிய மக்களுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் மக்களிடம் செல், மக்களிடம் கேள், அதிலிருந்து உன் பயணத்தை தொடங்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், தேடிய அறிவையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னார். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரூராட்சி தலைவர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி பார்க்கின்ற நேரத்தில் அண்ணா சொன்னதையும் கலைஞர் சொன்னதையும் தளபதி சொன்னதும் எண்ணி பார்த்து என்னுடைய பயணம் வெற்றிகரமாக இன்று வரையிலும் நடைபெற்று வருகிறது. மக்களுடைய தேவைகளை கேட்டு தெரிந்து அறிந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய திட்டங்களை செய்து வருகிறேன். இந்த தேர்தலில் குறிப்பா யார் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெறப்போகிறது, யார் சிறுபான்மை மக்களுடைய காவலர், பாதுகாவலர் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு அதிமுக நாங்க தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர், திமுக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாக்குறீங்க? அதாவது சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் சிறுபான்மையினர். இது அண்ணா காலத்திலிருந்து கண்ணியமிக்க காயிதே மில்லத்தோடு உறவு கொண்டு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக கலைஞர் இருந்தார் என்பது நாடறிந்தது. உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் சிறுபான்மையினுடைய காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை பல்வேறு காலகட்டங்களில் உறுதிப்படுத்தினார்கள். கலைஞருக்கு தேர்தல் காலத்தில் நெருக்கடிகள் வரும்போது கூட சிறுபான்மையினர் நாங்கள் கலைஞரோடு தான் இருப்போம் என்று உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய அந்த உணர்வுகள் இன்றைக்கு சாதனையாக மாறியிருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார், பாதுகாத்து வருகிறார் என்பதுக்கு பல்வேறு உதாரணங்களை நீங்களே அறிவில்லை. பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு பறி போயிடும், அவங்களுடைய உரிமை பறி போயிடும், நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு முழுவதுமா கிளைம் பண்ணிக்கிறது சரியா இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமே என்கிற அளவு, சிறுபான்மையினுடைய கொள்கையும் அதுதான். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமே, எல்லாமே சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதால் சிறுபான்மை மக்களுடைய கொள்கையும், அந்த கொள்கையை உறுதிப்படுத்தி பின்பற்றுவதால் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிறுபான்மை மக்களையும் பிரிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜக சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறது, சிறுபான்மை மக்களை வாழ விடாமல் துன்புறுத்துகிறது, சிறுபான்மை மக்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறது, சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அந்த கொடுமைகள் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில்தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எப்படி இருக்கு தொகுதி நிலவரம், செஞ்சில வரவேற்பு எப்படி இருக்கு? முக்கியமா அம்மா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, உன்னுடைய சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டதாகவும், அந்த சம்பளத்துல 25% நீ மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றா உங்களுடைய ஊதியத்தை என்ன பண்ணுவீங்க? தாய் 4இல் 1 பங்கு நீ எடுத்துக்கொண்டு 3 பங்கு நீ எடுத்துக்கொண்டு 1 பங்கை தான் கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு தாய் இல்லை, நான் நல்ல நிலையில் இருக்கிற தாயினுடைய ஆசீர்வாதத்தோடு 3 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை, 4 பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது, பேரம்பேத்தி எடுத்துட்டேன், மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இப்போ தாய் சொல்லை தட்டாமல் நான் இந்த முறை என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய வருவாயில் 4இல் 1 பங்கு நான் வைத்துக்கொண்டு 3 மடங்கு மக்களுக்கு அது கொடுத்து உதவ வேண்டும் என்பது, அப்போதுதான் என்னுடைய தாயினுடைய கனவு நிறைவேறும் என்பதற்கு நான் அதற்கு உறுதியாக இருக்கிறேன்.
உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய மயிலம் தொகுதியில அதிமுகவினுடைய விழுப்புரம் மாவட்டத்தின் முகமாக பார்க்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் களத்துல இருக்கிறாரு. அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? அதிமுகவினுடைய பலம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் முன்னாள் அமைச்சர், இப்பொழுது கூட ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அவர் கட்சியிலே யாருக்காவது ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் போட்டி எடுக்கிறாருன்னா அவர் வெற்றி போவதுன்னு அவருக்கே தெரியும். அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அதுலேயும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். பல்வேறு சூழ்நிலைகளில் கருத்துக்களை கேட்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றது தெரியும். இருந்தாலும் அதிமுகவில் வேற ஒரு ஆளை அடையாளப்படுத்தக்கூடாது தன்னை காட்டிலும் என்ற நோக்கத்தோடு அவர் போட்டியிடுகிறார். அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் அந்த மயிலம் தொகுதிக்கு எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் செய்யலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆட்சியில் இருக்கிற நேரத்தில், நான் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியாக பாமகவை சேர்ந்தவர் இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுடைய தேவைகளை நான் முழுமையாக முதலமைச்சர் இடத்திலே கேட்டு அந்த தொகுதிக்காக பல்வேறு திட்டங்களை செய்தோம். அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் மயிலம் தொகுதியில் இப்பேற்பட்ட திட்டங்களை செய்திருக்கிறோம். சிப்காட் தொழிற்பேட்டை ஆனாலும் சரி, மருத்துவமானாலும் சரி, பத்திரப்பதிவு அலுவலகமானாலும், ஊராட்சி ஒன்றிய அலுவலகமானாலும், விவசாய வேளாண்மைத்துறை அலுவலகமானாலும், அதே போல பள்ளி கட்டடங்களானாலும், சாலை வசதிகளானாலும், மேம்பாலங்களானாலும், இதை 3000 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் வழங்குகிற திட்டமானாலும், வீட்டுமனை பட்டாக்கள் 3000 பேருக்கு பெற்றுக் கொடுத்ததானாலும், சமீபத்தில் கூட முதலமைச்சர் வந்தார், 10,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கும்போது அந்த 10,000 பயனாளிகள் 1800 பயனாளிகள் மயிலம் தொகுதியை சேர்ந்தவர்கள். இப்பேற்பட்ட திட்டங்கள் எல்லாம் நாம் செய்து இருக்கிற காரணத்தால் மக்களுடைய வரவேற்பு அமோகமாக இருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அருமை சகோதரர் வெங்கடேசன் முரசு சின்னத்தில் வெற்றி பெறுவது உறுதி. சி.வி. சண்முகம் தோப்பது உறுதி. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலையில தாவேக தலைவர் விஜய் திமுக வர்சஸ் தாவேக அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது, அவர் சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெருசா பிரிப்பாரு, அது மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்றாங்க. நிலவரம் எப்படி இருக்கு? திமுகவினுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 5 ஆண்டு காலமாக செய்த சாதனைகள், சொன்னதையும் செய்தார், சொல்லாததையும் செய்தார். அது மட்டும் அல்லாமல் அவருடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். 10,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதாவது சொல்லுவாங்க, செய்யணும்ல. 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்டாலின் சொன்னாரு, 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி அப்போ தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்கட்சி தலைவரான உடனே ஒரு காலமும் இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, ஸ்டாலினால முடியாது, நான் முதலமைச்சராக இருந்து பார்த்தவன் அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு எகிரி குச்சாருல. இப்போ கொடுத்துட்ட பிற்பாடு 3 வருஷமா இதை தடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போய் தடுக்கணும்னு முயற்சி பண்றாருல்ல. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாத செய்வோம், கலைஞரின் தாரக மந்திரம். இதை நிறைவேற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்டாலின், ஸ்டாலின் என்று மக்கள் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார். திமுக எதிர்கட்சியா இருந்தப்பையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, ஆளும் கட்சியா இருக்கும்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியுது? தொடர்ந்து அதிமுக அவங்க கிளைம் பண்ணிக்கிறது, நாங்க தாங்க உண்மையான பாதுகாவலர், சிறுபான்மையின மக்களுக்கு திமுக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப, அதிமுக ஆளும் கட்சியா இருக்கிறப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்கல்ல, அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக, முதல்ல ஜெயலலிதா தான் மறைஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நான் தொடர்ந்து அந்த அவையிலே இருந்தேன். சுமார் 14,000 வினாக்கள் எழுதினேன். தொகுதி சம்பந்தப்பட்டது, மாவட்ட சம்பந்தப்பட்டது 14,000 வினாக்களை எழுப்பினேன். ஒரு வினாவுக்கு கூட அப்போது விடை கிடைக்கவில்லை. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரானார். அதில் நான் ஒரு அங்கம் பெற்ற அமைச்சரானேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்திருக்குது. மக்கள் பலன் அடைந்திருக்கிறார்கள். சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் கலைஞர் தான், அண்ணா தான், ஸ்டாலின் தான் என்பதற்கு பல்வேறு காரணங்கள். இடஒதுக்கீடு 3.5% இடஒதுக்கீடு அளித்தார். உறுதி பேசும் முஸ்லீம்களுக்கு அகடாமையில் இணைத்தார். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்தார். முஸ்லீம்களுக்காக தனி நலவாரியம் அமைச்சார். வக்கு வாரியத்தில் அரசாங்க சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார்.
இப்பேற்பட்ட சமுதாயத்துக்கு பாதுகாவலராக இருக்கிறவர் ஒன்றிய அரசாங்கம், பாசிச அரசாங்கம், மோடி அவர்களால் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற அத்தனை இல்லங்களும் அந்த இன்னல்களை, தொல்லைகளை தடுத்து நிறுத்திய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின். எனவேதான் பாஜகவுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு கடந்த காலத்தை விட நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் பெற்ற வாக்கை விட குறைவான வாக்குகள் பெறுவார்கள். காரணம், அதற்கு உதாரணம் சிறுபான்மையினுடைய வாக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இப்போ கூடுதலாக வருகின்ற வாய்ப்பு. எங்களுக்கு ஆதரிக்காமல் வெளியே இருந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ தானாக முன் வந்து ஆதரிக்கிறார்கள். காரணம், இது பிஜேபியினுடைய தாக்கம்தான். பிஜேபியால் பழிவாங்கப்படுகிறது. அந்த பழிவாங்கப்படுவதை தடுத்து துணிஞ்சு கேள்வி கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை, துணிவில்லை, அடிமையாக இருக்கிறார் என்ற கோபத்தில் தான் எல்லா அமைப்புகளும் தானா முன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறார். திமுக ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கு அப்படின்னு எங்கேயாச்சும் தோணுதா உங்களுக்கு? நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்க தான் எல்லாத்தையும், எங்களுக்கு தான் வாக்கு இருக்கு, எங்க பக்கம் பின்னாடி தான் மக்கள் இருக்கிறாங்கன்னு. ஒரு பக்கம் சிறுபான்மையினுடைய வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணியினால திமுகவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு புறத்துல விஜய் களத்துல இருக்கிறாரு, அவர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? இல்ல, விஜயினுடைய தாக்கத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒரு நீண்ட காலமாக 50 ஆண்டு கால இந்த அரசியல் பொது வாழ்வில் திமுக உள்ள ஒரு தொண்டன் என்பதால் சொல்லுகிறேன். திமுகவினுடைய அடித்தளமாக இருக்கிற தொண்டர்கள், அவர் பிள்ளைகள் எந்த காலகட்டத்தையும் கொள்கைக்கு மாறுபட்ட விஷயத்துக்கு போக மாட்டார்கள். காரணம், கொள்கைக்காகவே இந்த இயக்கத்தில் இணைந்தவர்கள் திமுக காரர்கள். அவர்கள் ரத்தத்தில் ஊறியதான் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும். எனவே திமுகவுக்கு யாருடைய தாக்கமும் ஏற்படாது. திமுக இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே வளர்ந்து வருகிறது. காரணம், பல்வேறு சாதனைகள். இளைஞர்களுக்கு கல்வியில் எவ்வளவு சார் அளவு கடந்த இந்தியாவே பாராட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு கல்வியில 28 மாநிலத்துல தமிழ்நாடு மட்டும்தான் சார் 52 விழுக்காடு உயர்கல்வி பெற்று. கேள்வி என்ன வருதுன்னா, நான் சிறுபான்மையினருக்கு ஆபத்து அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்தியால பல மாநிலங்கள்ல பாஜக ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் என்ன சிக்கல் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விமர்சனமா, ஒரு தேர்தல் யுக்தியா பார்க்க முடியுதா? இல்லைங்க, அமித்ஷாவே மோடியே பேசும்போது தன்னுடைய இருக்கிற பொறுப்பை கடந்து ஒரு மூணாந்தர பேச்சாளர் மாதிரி பல இடங்களில் பேசியிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலாக பேசுது. ஏன், ஒரு உதாரணம் சொல்ற, சமீபத்தில் கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் வந்தது, ஜனவரி 1 வந்தது. இந்த கிறிஸ்மஸை நாடு முழுக்க கொண்டாட எங்கேயுமே வந்து அவங்க உரிமையோடு ஜனநாயக ரீதியாக பாதுகாப்பாக கொண்டாட முடியவில்லை, தமிழ்நாட்டில் தவிர. அப்போ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? அச்சுறுத்தல் இல்ல, இருக்குது. ஊடகங்கள், உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் போட்டு காட்டுறீங்க. அங்க கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட கேக்கு வெட்டும் போது அவனை போய் தடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. காவல்துறைக்கு பாதுகாப்போடு அந்த வட மாநிலங்களில் உள்ள நிலைதான். ஆனால் அது தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கு பாதுகாப்பாக ஸ்டாலின் இருக்கிறார். ரைட், ஓகே. இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை ரொம்ப சிம்பிளா சொன்னா போதும். உங்களுக்கு செஞ்சி மஸ்தான் பார்த்து வியந்த தலைவர் யார்? நான் நேரடியாக கண்கூடாக பார்த்து பழகிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞரை தொடர்ந்து இளைஞரணி செயலாளராக இருந்த நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கணிக்கிறீங்க? பழனிசாமியினுடைய எதிர்காலம் நாங்கள் சொன்னதை விட பழனிசாமியை முதலமைச்சராக்கிய அருமை சகோதரி சசிகலா நல்லா தெளிவா சொல்லி வராங்க. அதாவது துரோகம்னா என்ன, விசுவாசம்னா என்ன. இந்த துரோகத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமியை எப்படி சொல்லணும்னு சொல்றாங்க. அப்போ பழனிசாமியை முதலமைச்சராக்கிய சசிகலாவே சொல்லும்போது அவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்குன்றது நீங்களே அந்த உகந்தத்துக்கு நீங்களே எடுத்துங்களேன். தொடர்ந்து மத்திய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடியை செஞ்சி மஸ்தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா என்னெல்லாம் கேட்பீங்க அவர்கிட்ட?
நான் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் தேர்தல் காலத்திலே வாக்குறுதி கொடுத்தீர்கள். நான் பிரதம மந்திரி ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் வழங்குவேன் என்று சொன்னீர்களே. மாண்புமிகு மோடி அவர்களே, அது எப்பொழுது வழங்கப் போகிறீர்கள் கேட்பேன். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறேன் என்று சொன்ன மோடி அவர்களே, அது எப்போது கொடுக்க போகிறீர்கள் சொல்லுவேன். தங்கத்தையும் மக்கள் வாங்குவதற்கு சிரமப்படுகிறார்கள், அது கட்டுக்கோப்பாக விலையை கட்டுப்படுத்துவேன் சொன்னீர்களே. இன்றைக்கு தங்கம் விலை எகிரி இருக்கிறது, ஏன் அது குறைக்கவில்லை என்று கேட்பேன். ஈரான் நாட்டுக்கும் ஈராக் நாட்டிற்கும் நீங்கள் பெட்ரோல் அனுப்புகிறீர்கள் 56 ரூபாய் விலைக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 110 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறீர்களே, அது என்ன நியாயம் என்று மோடியை கேட்பேன். அது மட்டுமல்ல, இது மதசார்பற்ற ஒரு இந்திய நாடு. இந்த நாட்டில் நீங்கள் மத கலவரங்களை உருவாக்க நீங்களே முயற்சி பண்றீர்களே, அதற்கு உறுதுணையாக இருக்கிறீர்களே. அதற்கு பல்வேறு காரணம். திருச்செந்தூரில், இங்கே மதுரையில வந்து முருகர் கோயில் பிரச்சனை கூட உருவாக்கினீர்களே. இந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையா இருக்கிற தமிழ்நாட்டை சீர்குலைக்க நினைக்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் மோடி அவர்களே என்று கேட்பேன். ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி 2 பேர்ல யார் சிறந்த ஆளுமை? ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டா நான் தான் வருவேன். ஆனா ஜெயலலிதாவுடைய உறுப்பினர்கள்கிட்ட கேட்டா அதுக்கு என்ன பரிசு கொடுப்பாங்கன்னு நீங்க அடுத்த கேள்வியில கேளுங்களா. கருணாநிதி, ஸ்டாலின் மனம் கறந்த தலைவர் யார்? அது மலை குலைந்தாலும் நிலை குலையா தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பல்வேறு சோதனைகளை கண்ட தலைவர், வெற்றியும் தோல்வியும் சகஜமாக எடுத்துக்கொண்ட தலைவர். ஆனால் ஸ்டாலின் கலைஞரோடு உற்று பார்த்த காரணத்தினால் அவருடைய அந்த விடாமுயற்சி, தொடர் பயணம், கலைஞர் அவர்களால் உழைப்பு என்று பாராட்டப்பட்டவர். கலைஞருக்கு பிறகு பொறுப்பெடுத்து கழகத்தையும் நாட்டையும் ஆளுகின்ற நேரத்தில் இதுவரையிலும் 10க்கும் மேற்பட்ட தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்றத்திலே இடைத்தேர்தல், உள்ளாட்சியிலே, அதுபோல இருக்கும்போது 10க்கும் மேற்பட்ட தேர்தல் இன்றைக்கு வெற்றியை பெற்றது மட்டுமல்ல, ஒரு கூட்டணியை 10 ஆண்டு காலமாக கட்டி காக்கின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவர். இதுவரையிலும் நான் பார்த்ததில் இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவிலே கலைஞரை மிஞ்சி ஒரு தலைவர் இன்றைக்கு ஸ்டாலின் என்பதை நான் உணர்கிறேன். ஏன் செஞ்சி மஸ்தானுக்கு வாக்களிக்கணும்? சுருக்கமா, எனக்கு அளிக்கிற வாக்கு அந்த மக்கள் தனக்கே அளிக்கிற வாக்க கருதுகிறாங்க. என்னிடத்துல எளிமையா போய் சந்திக்கலாம், பிரச்சனைகளை சொல்லலாம், பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை போல தொகுதி மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்றுவார் என்பது, கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்று மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள். அதனால்தான் நான் செல்லுகிற இடமெல்லாம் நான் வாக்கு கேட்பதற்கு முன்பு நாங்கள் உங்களுக்கு தான் வாக்களிப்போம், நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று என்னை வாழ்த்துகிறார்கள். தாவேக தலைவர் விஜய் குறித்து ஒரு வார்த்தையில, ஒரு நல்ல நடிகராக பார்த்த கண்ணோட்டம் எனக்கு. இப்போது அந்த நடிப்பு துறையில கூட பல்வேறு மாற்ற சூழ்நிலைகள் அவருடைய நடவடிக்கையில் ஏற்பட்டு இருக்கிறது என்பது தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு படத்திலும் ஒரு வேடத்தை போட்டு நடிச்சிருக்கிறாரு. அது சினிமா துறையில நடிப்பு. ஆனால் அரசியல் பொது வாழ்வில் வரும்போது அந்த வேடம் போட்டு நடிக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அது முதல் முறையாக அவர் வந்திருக்கிறார். அவர் போட்ட வேடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எதிர்காலத்தில் இந்த 23ஆம் தேதி நிர்ணயிக்கும். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி கெட்டிக்காரன் புழுவு 8 நாள் தான் சொல்லி. கெட்டிக்காரனா இருப்பானா, புழுவானா, அந்த புழு 8 நாளுக்குள்ள தெரிஞ்சிடுமா. அதே போல இந்த தேர்தல் முடிவு வரும்போது அதை பத்தி நீங்களே தெரிந்து கொள்ளுவீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவிட்டு உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நன்றி. பார்த்த நேயர்களுக்கு நன்றி.